தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்துள்ளார். உரையாடுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார். அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதாகவும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அரசு சார்பில் வழங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் கரூருக்கு போவதற்கு முன்பாகவே செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கான முனைப்பு காட்டப்பட்டது. இப்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சித் தலைவர், ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு வேணா போகலாம். அவரு என்ன வேணா கருத்து சொல்லலாம். அந்த விஷயத்துல திமுக உச்ச நீதிமன்றம் போனது என்பது என் பார்வையில் அது ஒரு சரியாக ஏற்புடையதாக இல்லை. காரணம்னா, ஒரு அரசியல் ரீதியாகவே பேசணும்னா ஆட விட்டுட்டு தான் வேடிக்கை. உதாரணத்துக்கு மேபி அந்த விஷயத்துல இவர் வெறும் அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இது பண்றாரு. அதுலயே கை கால் சேதாரம் ஆயிருக்கும், இல்ல வேற எதுனா மூச்சு திணறல், ஆஸ்பத்திரியில் 3 நாள் 10 நாள் அட்மிட் ஆயிருப்பாங்க. பொருளாதார ரீதியா ஒரு மாசம் நெருக்கடி ஆயிருக்கும். ஏன்னா வேல்சாமி பொறுமை கிட்டத்தட்ட அலுவலப்பட்டுச்சு. அந்த சிபிஐ விசாரணை, அதுக்கு முன்னாடி காவல்துறை விசாரணை, சுட்டு கடையை திறக்க முடியல, கடை போட்டுருந்தவங்க, அந்த பக்கமா போனவங்க வந்தவங்க ஏகப்பட்ட பேருக்கு பாதிப்பு, ஒரு தொடர் பாதிப்பு இருக்கு. உடல் ரீதியாக செய்ய முடியாத அளவு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய உதவியோ அது மாதிரி எதுவுமே பண்ணல அரசு. எப்படி திமுக அதை கூட ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கரூருக்கு பொங்கல் வச்சீங்கன்னா ஒரு அரசியல் அழுத்தம். இவங்க மாறாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல போன உடனே அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. முதலமைச்சர் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு நாங்க எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? அவரோட அன்றாட வாழ்க்கை நாங்க கோர்ட்டா அதுல தலையிட முடியுன்ற மாதிரி கேட்டாங்க. நியாயமான கேள்வி. நம்ம அதாவது அந்த கருத்து சுதந்திரத்துக்குள்ள யாரா இருந்தாலும் சரி, இப்ப கருத்து சுதந்திரம் பத்திரிகையாளருக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம அதை பேசும்போது முதலமைச்சருக்கே கருத்து சுதந்திரம் இல்லைன்னா அது என்ன விதமான ஜனநாயகம் கேள்விப்படுது. அதனால அவர் போகிறது வர்றது அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவர் எடுக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள் மீது ஒரு சிலருக்கு சந்தேகம் வருகிறது. உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ நீங்க கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க பண உதவி, வேலை வாய்ப்பு, தொடர்ந்து பண உதவி கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ இது எப்படின்னா, இப்போ இந்த பணக்கார வீட்டுல எல்லாம் முன்னாடி எல்லாம் இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ஏதோ ஒரு விபத்து ஆகி போச்சு அவருக்கு இதுன்னா அவங்க கோர்ட்டு கேஸ் போகாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அப்பப்ப காசை கொடுத்து இது பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, அவர் பையன் மகன் கார் எடுத்துட்டு போறாப்புல, ரோட்ல ஒரு சிறுவன் வந்தான், இறந்துடுறான். அப்பப்பா ஆனது ஆகி போச்சு, தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சுக்க, உங்க குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பண்ணையார் பண்றாருன்னு சொல்றேன். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தான் இப்ப என்னோட கேள்வி. அதாவது இது விசாரணை நடக்குது, இதுக்கு யாரு குற்றவாளின்னு இன்னும் தெரியல. குற்றம் சாட்டப்பட்டு ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க உண்மை குற்றவாளியா இல்ல உண்மை குற்றவாளி வேற யாருன்னா இருக்கிறாங்களான்னு நீதிமன்றம் உறுதி செய்யும். பத்தாவதுக்கு சிபிஐ விசாரணை என்பது இருக்கிறது. இப்ப விசாரணை நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க போய் பாதிக்கப்பட்டவங்க திருப்பி பணம் கொடுக்குறீங்கன்னா ஒரு சந்தேகம் வரும். கருணை அடிப்படையில பண்றதுன்னா கட்சி சார்பா பணத்தை முன்னாடியே கொடுத்துருக்கலாம். அப்ப 20 லட்சம் ரூபாய் இப்ப எதுக்கு திருப்பி மறுபடியும் பண்றீங்க? அரசு சார்பிலையும் கொடுத்துருக்காங்க. அரசு சார்பில் அன்னைக்கு இருந்தது வேற அரசு, இன்னைக்கு இருக்கிறது தாவேக அரசு. ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த கேஸுக்கும் எதுவும் சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு எதனா அதனால பிரச்சனை வந்ததுனாலும் அது இன்னைக்கு காப்பாத்தாரு. இப்போ அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததுனால இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு மக்கள் விசுவாசமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாத்தி பேசணும், இல்ல என்ன நடந்ததோ அதை சொல்லிட்டு போலாம். இன்னைக்கு அவர் அமைச்சர் கிடையாது, இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. ஆட்சியில திமுக அல்ல. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்த மாதிரி பண விவகாரங்கள்லாம் நிறைய பேர் மறந்துருவாங்க. ஊர் ஞாபக சக்தியும் ஜாஸ்தி, யார் நமக்கு என்ன பண்ணாங்கன்றத மறக்கிறதும் ஜாஸ்தி. கோபம் இருக்கு வேணாலும் அதை காட்டி விடுவாங்க. இதான் யதார்த்தமான மனநிலை. சார், இதுல ஒரே ஒரு இடையீடு. திருவள்ளூர்ல அமோனியம் கேஸ் கசிவு மூலமா 18 நபர்கள் இறந்து போனாங்க. வடமாநில தொழிலாளர்கள், ஏழைகள், வறுமையில வாடுறவங்க. அவர்களுடைய உயிரிழப்புக்கு தமிழக அரசு சார்பாக கொடுத்தது 2 லட்சம் ரூபாய் நிதி. ஆனா இங்க மறுபடியும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறத நம்ம சொல்லல. இந்த இரட்டை நிலை, இந்த இரட்டை பார்வையை எப்படி பாக்குறது சார்? நீங்க மனிதாபிமானத்துல அந்த கேள்வி கேட்குறீங்க. இந்தியர்கள் தானே, எல்லாமே நம்ம ஊருக்கு உயிர் இழப்பு தானே அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது அப்படி அரசியல்வாதிகள் அப்படி பார்க்க மாட்டாங்க. எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி. இப்ப இதே நம்ம தமிழ் தொழிலாளிகள் போய் வட மாநிலத்துல இறந்தாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு கிள்ளி தான் கொடுக்கும், அள்ளி கொடுக்காது. இப்ப இதுல அள்ளி கொடுக்கறதுல சுயநலம் இருக்கு. இது வாக்கு வங்கி. கரூர்ல போய் திருப்பி ஓட்டு கேட்கணும், கரூர்ல தேர்தலை சந்திக்கணும்.
அங்க ரிசைன் பண்ண எம்ஆர் விஜயபாஸ்கர் திருப்பி மறுபடியும் விசிலா ஜெயிக்கணும். அது இல்லாம இது வழக்கு நிலுவையில் இருக்கு. வழக்கு வந்து தாவேக்காக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலையில போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது அரசுக்கு. அதே வழக்கு திரும்பிச்சு, திசை திருப்புது, இல்ல தாவேக்காக்கு எதிராக வருதுன்னா விஜய் சார் வந்து புனித கோட்டையில இருக்க முடியாது, இல்ல தாவேக்கா நிர்வாகிகள் புனித கோட்டையில இருக்க முடியாது, வேற இடத்துல தான் இருக்கும், கோர்ட்டு இருக்கப்படுறாங்க. இப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது அவங்க அள்ளிதான் கொடுப்பாங்க. அது யதார்த்தம். இதுல நீங்க கேட்கறது வந்து மனிதாபிமான அடிப்படையில பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் நீங்க வந்து இது வந்து நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி அந்த காலத்துல இந்த கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதற்கு வந்து அன்னைக்கு இருந்து பத்திரிகையாளர் பதில் சொல்லுவாங்க. நம்மளோட காலத்துல வந்து அந்த மாதிரி மாண்பான அரசியல்வாதிகள் இல்லை. அப்படி இருக்கும்போது இது நடக்கிறதா எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருக்கும். நம்ம ஊர் தொழிலாளர்கள் வெளியில போய் அடிபட்டு இறந்த போதுனா கூட அவங்க வந்து அள்ளியில எந்த மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நம்மளும் அதே தான் பயன்படுவாங்க. ஆனா இன்னும் சுத்தமா சொல்ல போனா அமோனியால ஒரு 18 பேர் இறந்தாங்கிறது நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. அது வந்து ஒரு பேசு பொருளாவோ பிரச்சனையாவோ என்னன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. அதுல எவ்வளவு தவறு, எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, உயிர்ன்றது உயிர் தான் அப்படின்றதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்து 18 பேர் செத்து போயிட்டாங்க, இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 15 பேர் செத்து போயிட்டாங்கன்னு போது அது வந்து உண்மையில நம்மளை வந்து பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதான் ஒரு சைடு கன்வீனியன்ட்டா மறந்தாச்சு, விட்டாச்சு. அப்ப இந்த சைடு திருப்பி கரூர்ல வரும்போது இப்போ பாதுகாப்பு ஏற்பாடு ஒரு 6000 போலீஸார் வந்து பாதுகாப்பு ரோந்து பணியில போட போறதா சொல்றாங்க. ஒரு 5000 பேர் கலந்துக்கிற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா நிறைய ஒரு பெரிய டிராமா ஒண்ணு இருக்கும். அதாவது இமோஷனலா சீன்ஸ் பார்க்கலாம். விஜய் சார் வந்து நான் உங்களை வந்து பார்க்க கூடாதா, உங்க விஜயண்ணா என் குடும்பத்தை நான் வந்து பார்க்க கூடாதா, இதையே திருப்பி திருப்பி 3 வாட்டி சொல்லி ஒரு சொட்டு 2 கண்ணீர் விட்டாருன்னா முடிஞ்சதுக்காக தேர்தலே வேணாம், தேர்தலே வேணாம். அதாவது அவருக்கு எது வருமோ அதுல அவர் வந்து கெட்டுக்காரு. அவருக்கு ஒரே ஒரு கோரிக்கை, திமுகவும் அதிமுக, எப்பா தயவு செய்து அரசியல் பண்ணிப்பா, படத்துல வர மாதிரி எதனா காட்சி கீச்சு வச்சு கொஞ்சம் அழுதி விட்டுட்டீங்கன்னா எங்களால போயிட்டு நாங்களாம் வந்து மாறத்தை வந்து நாங்களாம் சேவை செய்யணும், மக்களை எங்களால காட்ட முடியாது. இன்னொன்று நாங்களாம் படத்துல எல்லாம் நினைச்சு பழக்கம் இல்லை. திடீர்னு அந்த குரலை ஏற்றிய இபிஎஸ்ல நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் அவரால் பெரிய மாடுலேஷன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு அவரோட தொண்டர் ஒருத்தர் இறந்துடுறாரு, சூசைட் பண்ணிக்கிறார், மரணம். என்ன காரணம்? அதிமுக போற நிலைமையை பார்த்துட்டு எல்லாம் ஜீர்ணிக்க முடியலன்றது. அந்த இறப்பு வீட்டுல கூட இபிஎஸ் அவர்கள் வந்து அந்த யதார்த்தமா தான் இருக்க முடியும். அம்மா என்னமா பண்றது தம்பி, தப்பான முடிவு எடுத்துட்டாங்களாமா, இப்படி பண்ணிருக்க கூடாது, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா, அதிமுக கட்சி இப்படி இழந்திருக்க கூடாது, குடும்பத்துக்கு என்ன வேணுமோ நான் பண்றேமா அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த பேச வரல, நடிக்க வரல, அழ வரல, ஆளு சோகமா இருக்காரு, என்ன பண்றது தெரியல, யதார்த்தமா இருக்காரு. இதே வேற யாருன்னா இருந்தாங்கன்னா அன்னைக்கு ரவுண்டு கட்டி ஒரு பண்ண பரபரப்புல ஒரு பழைய படம்லாம் சொல்லுவோம். அப்பெல்லாம் 300 நாள் ஓடிச்சு, 500 நாள் ஓடிச்சு, எங்க வீட்டு பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், அதுக்கப்புறமா வந்து பாஷா, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓடி இருக்கும் அந்த படம். தெரியல இவங்க என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. இப்ப பாருங்க செந்தில் பாலாஜி பெரிய ஆளுன்னாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல செந்தில் பாலாஜி. சரி முதலமைச்சரோட ஆசை கைது பண்ணோன்னு கைது பண்ணி நான் சாக்ரட்டிஸ் மாதிரி போனா இல்ல ஐயா நல்ல கண்ணு மாதிரி நான் 8 மாசம் 10 மாசம் வரைக்கும் போறேன். கேஸ்ல என்ன 15 நாள் தானே என்ன பண்ணோம். செந்தில் பாலாஜி வீடியோ போட்டுடும், சிஎம் சார் கரூர்ல தான் இருக்கிறேன், கரூர்ல தான் பிறந்தேன், கரூர்ல தான் இருப்பேன், தொகுதியில வந்து அரெஸ்ட் பண்ணா கோயம்புத்தூர் வாங்க, அரசியல் பண்ற மாவட்டத்துல வாங்க, கரூர் வாங்க, எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு பெயிலாம் வாங்க மாட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு கரூர் உள்ள வரணும், ஐ எம் வெயிட்டிங், இங்க இத்தனாம் தேதி 3 நாள் இங்க இருப்பேன் சொல்லிட்டு செய்யணும். இந்த நைட்டு வந்து கதவு தட்டுறது, காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து கூட்டு போறது, இந்த குட்டி பசங்க விளையாட்டுலாம் விளையாட கூடாது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர், இந்த ஆளை விட்டு அனுப்புறது இதெல்லாம் வேணாம், எனக்கு தெரியும் உங்களோட காவல்துறை தான் இதெல்லாம் பண்ணுது. ஆல்ரெடி கரூர்லயே நீங்க நிறைய டிராமா பண்ணி நிறைய பண்ணிட்டீங்க, அரசியல் ரீதியா பண்ணுவோம், என்னை கைது பண்ணிட்டு வரணும்னா அந்த பயம் இருக்குன்னா செந்தில் பாலாஜிக்கு அந்த உடன்பாடு இருக்கு. நீங்க கைது பண்ணா எப்படி வந்து ஜெயில் இருக்கோ அது மாதிரி பெயில்னு ஒண்ணு இருக்கு, நான் எதிர்கொள்வேன்னு சொல்லி நிக்கணும். இவர் ஒரு சைடு ஓடுறாரு, அவர் தம்பி ஒரு சைடு ஓடுறாரு. அசோக்ன்ற கேரக்டர் எதுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பயன்படுதுன்னு தெரியல. யார் நீங்க அரசியலை நாசனம் பண்றதுக்குமே வருவீங்களா? எல்லாரையும் தான் நான் கேட்கிறேன்.
உங்க 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 பர்சனல் பிரச்சனை, பணம் சம்பாதிக்கிறது, இதுதான் தமிழ்நாடு அரசியல். இதுதான் மக்கள் ஓட்டு போறது, ஆதரிக்கிறது, எதிர்த்து போறது, இதுதான். இவரு ஒரு சைடு அசோக். அந்த அசோக் கேரக்டர் செந்தில் பாலாஜியோட வளர்ச்சிக்கு காரணமோ இல்லைங்க, அவரோட வீழ்ச்சிக்கு அவர் தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இவர் பெரிய இந்த படத்துல சிங்க படத்துல காட்டுவாங்கல்ல, இந்த டானியா ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார், ஈட்டிங் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு, ஊரை விட்டு ஓடி போயிடுவாரு. ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒருத்தர் மாதிரி காட்டுவாங்க வில்லன், அந்த மாதிரி இருக்கிறாரு இவரு. ஆனா ஒன்னும் தப்பிச்சு ஓடிடுறது, பெயில் கேட்கறது, ஆஜராகாம இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த அண்ணன் தம்பி எல்லாம் வந்து அவங்க தொழில் தனியா பார்க்கணும். அண்ணன் அமைச்சர்னா அண்ணன் பார்த்துக்கிட்டு முன்னா வேலை உங்களுக்கு எல்லாம் கூட கூட சுத்துறது, கான்ட்ராக்ட் கூட பேசுறது நீங்க பண்ணிட்டு போயிட்டீங்க. திமுக எவ்வளவு பெரிய தலைவலி. அமைச்சரோட அண்ணன், அமைச்சரோட தம்பி. இது ஆதாரங்கள் வந்து சார் ஆதாரம் வேண்டாம் சார். இப்படிதான் தாவேக்கம் பண்ணும். அவங்களால போயிட்டு அவங்களுக்கு சார் ஒரு சில உண்மையை ஒத்துக்கிறது நெஞ்சு தைரியம் வேணும். அது தாவேக்கால யாருக்குமே கிடையாது. குறிப்பா அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சருக்கு கிடையாது. ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் லேட்டா வந்தேன்னு ஒத்துக்கிற அந்த மனநிலை கூட கிடையாது. ஐயோ இன்னும் ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருக்க கூடாதா, இன்னும் 2 மணி நேரம் முன்னாடி வந்திருக்க கூடாதா, 2 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா மேபி நெருக்கடி கம்மியா இருந்திருக்குமோ, இல்ல ஒரு 3 மணி நேரம் முன்னாடி வந்தா தடுத்து இருக்கலாம். கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்கன்னா 60 கிலோமீட்டர் வேகத்துல போய் நீங்க ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னா ஒன்றும் பெருசா இருக்காதுன்றாங்க. அதே ஒரு 80-90 போனா பாதிக்கு பாதி. அதே 100 தொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 90 விழுக்காடு இறப்பு வந்து கன்ஃபார்ம். அப்பதான் அந்த 10-20 கிலோமீட்டர் வேகத்துல இவ்வளவு விஷயம் நடக்குது. அதே மாதிரிதான் எல்லாமே நேரம். இப்ப நெஞ்சு வலி வருதுன்னா அந்த நேரம் தான் இந்த கோல்டன் ஹவர்ஸ். அந்த மாதிரி நேரத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாத ஒருத்தர் தான் ஐயா தனங்களை காக்க வைக்கிறது போடுறது. ஏன் இப்போ வந்து 5000 பேருக்கு QR கோடு போடுறீங்க? அப்ப தெரியுது உங்களுக்கு தொண்டர்களோட மனநிலை என்ன, எப்படி பாய்வாங்க, எப்படி ஜம்ப் பண்ணுவாங்க, சீக்கிரம் மேல ஏறுவாங்கன்னு தெரியுது. அப்ப இப்போ எல்லாரும் கூப்பிட்டு பார்க்க வேண்டியதானே. இப்ப திமுக ஆட்சியில எப்படி காலையில வந்து லேட்டா போனீங்களோ அதே மாதிரி இப்ப போவீங்களா? ஏன்னா அப்ப மாமு காட்டணும், கூட்டத்தை காட்டணும். இப்ப பண்ணுங்களேன். உங்க போலீஸ் தானே, அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. ஏன் இப்ப வந்து 5000 பேரு பேரிகேட் எக்ஸ்ட்ரா போடுறீங்க, QR கோடு கொடுப்பீங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் அனுமதிச்சவங்க தான் போகணும். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? அன்னைக்கு திமுக ஆட்சியில போலீஸ் சரியில்லை, ஆட்சி சரி இருக்கு. ஏன்னா ஒரு 10,000-15,000 பேர் வந்தா விஜய் நான் பார்க்க வந்தா போலீஸால பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? கொடுக்க வேண்டியது. மதுரை மீட்டிங் அப்பவே உங்களுக்கு தெரியும், இவர்கள் கட்டுக்கோப்பு இல்லாதவர்கள், கட்டுப்பாடு இல்லாம தாந்தோணித்தனமாக தாவி குதிக்கிறவங்கிறது தெரியும். கட்சி சொந்த கட்சிக்கு கிரீஸ் டப்பாவத்தான ஒரே கட்சி உங்க கட்சி. இப்ப பண்ணுங்க, இப்ப தெரியும்ல. அப்போ அந்த சூழ்நிலையும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாதான் யார் மேல தப்புன்றது தெரியும். இப்போ வண்டி பொத்தனா போல புட்டி புட்டி பார்த்து பண்றீங்க, அப்போ உங்களுக்கு தெரியுது. ஆனா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கரூர்ல போயிட்டு அவங்க போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி செந்தில் பாலாஜி இந்த மாதிரி இந்த பெயில் வாங்குறது வாங்காம சார் ஒருத்தர் எவ்வளவு நாள் சார் வைக்க முடியும் ஜெயில? செந்தில் பாலாஜியும் நல்ல பேர் வரணும் இல்ல? மேபி ஜெயிலே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நெல்சன் மண்டேலா மாதிரி ஒரு 2-3 வருஷம், அதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் புனிதத்தன்மை கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தாரைகளை போய் சேர்ந்தாலுமே புனிதராயிடும். விஜயபாஸ்கர்லாம் பாருங்க, விராலிமலையில பிரச்சனையே கிடையாது, ஹாப்பியா இருக்காரு. இப்ப இவர் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஹாப்பியா இருக்கு. என்னடா நம்ம இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணுமே, கரூர் நம்ம சொந்த ஊர்ல இந்த மாதிரி வெளியில இருந்து வந்து அரசியல் பண்ணாங்க, அந்த கட்சியிலேயே போய் சேர்றோமே, உண்மை தொடச்சு போட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது விஜயபாஸ்கர் வந்து குழந்தைகள்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. கட்சிக்கு கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. கட்சி கொள்கை என்ன? ஸ்கூல் பசங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த +1 +2 படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்களுக்கு ஓட்டு வந்தவொடனே போட்டுறாங்க விஜய் சார். அதனால அது பிரச்சனை இல்லை. தேவைப்பட்டா இன்னும் 3ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், LKG UKG, A ஃபார் ஆப்பிள், B ஃபார் விஜய் அண்ணா, J ஃபார் ஜோசப் விஜய், இப்படின்ற அளவு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல முன்னேற்றம். அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு விஜயபாஸ்கர் சார் கரெக்டாகும். அவருமே அந்த குட்டி பசங்க கிட்ட பேசுறது போன்றது எல்லாமே நான் பார்த்தேன் காணொலி. ரொம்ப யதார்த்தமா நான் இப்ப எந்த கட்சியில இருக்க தெரியுதா அப்படின்னு. இதெல்லாம் வந்து குழந்தைங்கிட்ட போய் நான் எந்த கட்சியில இருக்கிறது தெரியுதான்னு கேட்கறதுலாம் வந்து சிரிப்பு தான் வருது எனக்கு. சாக்லேட் கொடுத்தா போதும், அது வேற. அது பெற்றவங்க ஒழுங்கா வளர்ந்துட்டு இருந்தாங்கன்னா அதுல ஒரு சிக்கல் வரும். பெற்றோர்கள் வந்து பூச்சிக்காரன் வருவான், சாக்லேட் கொடுப்பான், கூப்பிட்டு போயிடுவான்,
அப்புறம் கண்ணை பிச்சு எடுக்க விட்டுரும், அந்த மாதிரி கதை தான் சொல்லுவாங்க. அந்த கதை சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா அந்த குழந்தை உஷாரா இருக்கும். அம்மா அந்த பூச்சிக்காரன் வந்து மிட்டாய் கொடுக்குறான், நான் இந்த கட்சி தெரியுமான்ற மாதிரி போயிடும். இல்லை ரீல்ஸு ஃபோனை பார்த்து வளர்ந்த குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா இந்த அங்கிள் நான் பார்த்துருக்கேன், ரீல்ஸில் வருவாரு, இந்த அங்கிள் நேர்லேயே வந்திருக்கிறாரு, ஆமாம் நான் கூட விஜய் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் ஒரு பாட்டு போட குழந்தைங்க டான்ஸ் ஆட 18 வயசு வந்தோடனே அந்த பழக்கத்துக்கு ஓட்டு போட இப்போ சிறப்பான ஒரு அரசியலை வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. கரூர்ல வந்து கண்டிப்பா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தலைவலி இருக்கு. கண்டிப்பா விஜய் சார் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டை இன்னைக்கு கொடுப்பாரு. ஏதோ ஒரு அரசியல் இது அப்படின்னா இந்நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் பஞ்சு டைலாக்லாம் ரெடியா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்க அது லெவல்ல. நீங்க பை எலெக்ஷன், வரப்போற இடைத்தேர்தல், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துக்கும் சேர்த்து அது அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி அங்கே போகிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்திற்கு நன்றி.